வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், இன்றைய கேள்வி, இப்போ தன ஆகர்ஷணம், செல்வம் ஆகர்ஷணம் பண்ணுறது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? முதல்ல இந்த ஆகர்ஷணம் அப்படின்னா என்ன, அப்படி செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கான டிப்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகேம்மா. பொதுவாக இந்த ஆகர்ஷணம் அப்படின்ற வார்த்தை நிறைய அடிப்படையில் சொல்லப்படுது. ஆனால் ஆகர்ஷணம் அப்படின்னா என்ன அப்படின்ற பொருள் நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியலை. பொதுவாக ஆகர்ஷணம் அப்படின்னா என்னன்னா ஈர்த்தல், ஈர்த்ததை தேக்கி வைத்தல் அப்படின்றது அர்த்தம். இப்போ உதாரணமாக நான் பஞ்சபூதத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ உதாரணமாக நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இதெல்லாம் பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை. இந்த பூதத்தால் தனித்து என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய சக்திகளை செலுத்த முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு பூதத்துக்கு எதிர்பூதமும் இருக்குது, ஒரு பூதத்திற்கு நட்புக்குரிய பூதமும் இருக்கிறது. இந்த நட்புக்குரிய பூதம் தான் அந்த பூதத்தினுடைய வலுவை அதிகப்படுத்தும். உதாரணமாக இப்போ நெருப்பு இருக்குன்னா அதற்கு நட்பான பூதம் பார்த்தீங்க அப்படின்னா காற்று. இப்போ நெருப்பை பரவ விடக்கூடிய தன்மையை எது செய்யும்? காற்று தான் செய்யும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெருப்புக்கு எதிரான பூதம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நிலமும் நீரும். இது என்ன பண்ணும்? நெருப்பை கட்டாயமாக அணைத்து விடும். அப்போ ஒரு பூதத்துக்கு எதிர்பூதமும் இருக்கிறது, ஒரு பூதத்தை இயக்கி விட்டு ஆக்டிவேட் பண்ணி அதை வளர வைக்கிற தன்மையும் இருக்கிறது. அப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நிலத்துக்கு நட்பு. இப்போ நீரை நம்ம நிலத்தில் ஊற்றும் பொழுது அந்த நீர் என்ன பண்ணும்னா அந்த நிலம் நல்லா அப்சர்வ் பண்ணிப்போம். இப்போ ஆகர்ஷணம் அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். ஆகர்ஷணம் அப்படின்னா என்னன்னா ஒரு எந்த பொருளை நம்ம ஆகர்ஷணம் பண்ணணுமோ அதற்கு நட்புக்குரிய ஒரு பூதத்திற்குரிய பொருளோடு நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா தேக்கி வைக்கணும். இப்போ உதாரணமாக இப்போ தண்ணி இருக்குன்னா இப்போ தண்ணியை நம்ம வெறுமனை குடிக்க முடியுமானா கிடையாது, அதுக்கு ஒரு டம்ளர் வேணும். இப்போ சாப்பாடு இருக்குன்னா நம்மளால் தட்டு இல்லாமல் சாப்பிட முடியாது, அதற்கு ஒரு தட்டு தேவைப்படுது. இப்போது ஒரு பூதத்தினுடைய தன்மையை நாம் இன்னும் ஒரு பூதத்தோடைய தொடர்போடு தான் என்ன பண்ண முடியும்னா ஆகர்ஷணம் செய்ய முடியும். அதனால் இரண்டு பூதங்களுடைய சேர்க்கையை தான் நம்ம ஆகர்ஷணத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டு நிறுத்தியிருக்காங்கன்னா நம்மளுடைய உடம்பு, ஆரோக்கியம், முக்தி, இதுக்கெல்லாம் பஞ்சபூதத்தில் காற்றையும் நெருப்பையும் இயக்கணும் அப்படின்னும், அதே போல் பார்த்தீங்கன்னா செல்வம், அதே போல் பார்த்தீங்கன்னா சுகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை, இதற்கு எந்த பூதத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா நீரையும் நிலத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ தன ஆகர்ஷணம் அப்படின்றதுனால நம்ம நீர் தத்துவத்தையும் நில தத்துவத்தையும் ஒன்று சேர இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே நமக்கு தன ஆகர்ஷணத்தை தேக்கி வைக்கும். நல்லா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை தேக்கி வைக்கணும்னா வீட்டில் என்ன எரியணும்? விளக்கு எரியணும். இந்த விளக்கு எரியுதன் மூலம் நம்மளுடைய ஆரோக்கியம் தேக்கி வைக்கப்படுது. அதே போல் நம்மளுடைய ஆன்மா பிரகாசம் அடையணும்னா அந்த ஆன்மா சக்தியை தேக்கி வைக்கிறது எது? பின்னாடி எரியக்கூடிய விளக்கு, இது தேக்கி வைக்குது. அதே போல் செல்வ சக்தியை தேக்கி வைக்கக்கூடிய பஞ்சபூதம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நிலத்தன்மையும் நீர்த்தன்மையும் தான். அப்போது ஒரு செல்வ ஆகர்ஷணம் அப்படின்னா நாம எந்த இடத்துலலாம் எந்த பூதத்தை வச்சா செல்வ ஆகர்ஷணம் ஆகும்னா நீராலும் நிலத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? செல்வ ஆகர்ஷணத்தை தேக்கி வைக்கலாம். அப்ப நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருளால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? செல்வ ஆகர்ஷணத்தை தேக்கி வைக்க முடியும். நிலத்துக்குள்ள இருக்கிறத தான் நம்ம செல்வம்னு சொல்றோம். இப்ப உதாரணமா தங்கம் எங்கிருந்து எடுக்கிறோம்? நிலத்திலிருந்து தான் எடுக்கிறோம். வெள்ளி எங்கிருந்து எடுக்கிறோம்? நிலத்திலிருந்து தான் எடுக்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா வைரம் எதிலிருந்து எடுக்கிறோம்? நிலத்திலிருந்து தான் எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நிலத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம எதன் மூலம் தேக்கி வைக்கணும்? நீரால தேக்கி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல தங்கம் எப்படி சுத்தம் செய்யப்படுது? நீரால சுத்தம் செய்யப்படுது. வைரம் எப்படி பட்டை தீட்டப்படுகிறது? நீருடைய உதவியோட தான் பட்டை தீட்டப்படுகிறது. அதே போல ஒரு தரிசான நிலத்தை நம்ம நிலமாகவே மதிக்க மாட்டோம். ஆனா நீருடைய உதவி இருந்தாதான் அந்த நிலத்துல பயிர் விளைந்து அது காசாக நமக்கு மாற்றி தரும். ஸோ நிலம் நீருடைய தொடர்புல இல்லைன்னா அது செல்வமாக என்னைக்குமே என்ன பண்ணாது? மாறாது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தன ஆகர்ஷணம் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்க. அப்ப தன ஆகர்ஷணத்துக்கு நாம எந்த தன்மையை, எந்த பூதத்தை அதிகமாக வசியப்படுத்தி வைக்கணும்னா நீர் பூதத்தை நம்ம வீட்டில் அதிகமாக என்ன பண்ணி வைக்கணும்? வசியப்படுத்தி வைக்கணும். அப்போ நீர் பூதத்தினுடைய சுருக்கிய வடிவம் என்ன அப்படின்னா பச்சை அரிசி, நெல்.
நீங்கள் பச்சை அரிசியிலும் நெல்லையும் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன ஆகர்ஷணம், அதுக்கு வந்து தனத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. அப்போது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கும் ஏதாவது ஒரு கலசம் வைக்கணுமா, முதல்ல பச்சை அரிசி அப்படி இல்லைன்னா பச்சை நெல், அதை பரப்பினதுக்கு பிறகுதான் அதற்கு மேலேயே என்ன பண்ணுவாங்கன்னா கலச பிம்பத்தையோ அல்லது தெய்வ பிம்பத்தையோ அல்லது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய விக்கிரகத்தையோ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் லாக் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அதற்கு ஈர்ப்பு எனும் சொல்லக்கூடிய ஆகர்ஷண சக்தி, நீர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தெய்வ சக்தி அது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படுத்தி கொடுக்கிறது அப்படின்றது அர்த்தம். அப்போ நில சக்தியும் நீர் சக்தியும் இருக்கக்கூடிய அதிகமான பொருளை நம்ம வீடு முழுக்க டெய்லி என்ன பண்ணணும்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் இந்த பச்சரிசின் மூலமாக என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம முன்னோர்கள் சொன்னது என்ன, நான் சொல்ல போகிறது எதுவுமே புதுசு கிடையாது, ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நிலத்தில் நீர், இதை முதல்ல நம்ம முன்னோர்கள் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, காலையில் எழுந்த உடனே வாசலில் தண்ணீர் தெளிப்பாங்க அல்லது சாணம் தெளிப்பாங்க. நிலத்தில் நீர் படுறதுன்றது லட்சுமி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தன ஆகர்ஷணம் தானே. அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை அரிசி மாவினால் மாக்கோலம் போடுவாங்க. இந்த மாக்கோலம் என்பது செல்வத்திற்கான ஆகர்ஷண தன்மை. ஆகையினால ஒரு வீட்டில் மாக்கோலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசல்ல மாக்கோலம் என்பது பச்சை அரிசியை ஊற வைத்து நம்ம நீரினால் போடக்கூடிய கோலம். இது உங்களுடைய வீட்டில் நிலவசியத்தை அதிகப்படுத்தி நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் அந்த ஸ்திரீயானவள் அந்த குடும்பம் அனுபவிக்கிறதுக்கு உதவி பண்ற விதமாக இந்த செயல்பாடு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் விநாயகர். நம்ம வீட்டில் டெய்லி நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ஒரு வெற்றிலையில் மஞ்சள் விநாயகர் பிடித்து பூஜை அறையில் வைக்கிறதும், அதை ஒவ்வொரு நாள் அடுத்த நாள் விடியும் பொழுது அடுத்த நாளினுடைய தொடக்கத்தில் அந்த மஞ்சள் விநாயகரை பன்னீரில் வந்து நம்ம கரைத்து நம்ம என்ன பண்ணோம்னா வாசலில் தெளிக்கிறதும் தன ஆகர்ஷணத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய உயர் ரகமான வாசனை மிக்க இலைகளை நம்மளுடைய வீட்டினுடைய தலைவாசலில் அமைக்கணும். அப்போ வாசனை மிக்க இலைகள்னாலே அது மாவிலை, அரச இலை, இது ரெண்டிலையுமே நல்ல வாசனை மிக்க இலைகள் தான். ஸோ உங்கள் வீட்டுடைய தலைவாசலில் தினசரி ஒரு கொத்து மாவிலையோ அல்லது ஒரு கொத்து வந்து அரச இலையோ நாம் வந்து வைப்பது தன ஆகர்ஷணத்தை அது மேலும் மேலும் என்ன பண்ணுன்னா அதிகப்படுத்தும். நான்காவது விதமாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருவருக்கு ஏதேனும் ஒரு உயிருக்கு நீங்கள் உணவளித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணவு நீங்கள் அளித்தா மட்டும்தான் உங்கள் வீட்டில் இன்னும் தன ஆகர்ஷணம் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ அதன் அடிப்படையிலே நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுறோம்னா வாசலில் வந்து எறும்புக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் மாக்கோலம், பச்சரிசி மாவால் கோலம் போடுறதே ஒரு தன ஆகர்ஷணம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வீட்டில் டெய்லி ஒருத்தருக்காவது நம்ம சாப்பாடு போட்டுறணும். அது பச்சை அரிசியால் ஆன சாப்பாடு போடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அன்னதானம் வந்து பச்சை அரிசியால் தான் போடப்படுது. ஸோ அன்னதானம் அப்படின்னு வரும்பொழுது சுத்தமான பச்சை அரிசியால் போடக்கூடிய அன்னதானங்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் எப்போதுமே நீங்கள் கோலம் போடும் பொழுது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை வடிவான கோணம், அஷ்ட முக்கோணம், ஷடாக்ஷரம் இது போன்ற முக்கோண வடிவம் அமைப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய கோலங்களை போடுறது உங்கள் வீட்டில் தீய கர்மாவுடைய செயலை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அது அதிகப்படுத்தும். அதனால முக்கோண வடிவான கோலங்களுக்கும் தாமரை போன்ற கோலங்களுக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் வீட்டுடைய பூஜை அறையில் தினசரி ஒரு தாமரை பூவாவது இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தாமரை பூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அந்த தாமரை பூவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேகரித்து நிழலில் வந்து நீங்கள் வந்து உலர்த்தி அதை வந்து பொடியாக்கி நீங்கள் குளிக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய உடலில் சுக்கிரனுடைய வசியத்தை அது மேலும் 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 அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உண்டு. நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தன ஆகர்ஷண நீர். எப்போதுமே நம்ம வீட்டோடைய பூஜை அறையை வந்து தன ஆகர்ஷண நீரால் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஒரு பன்னீர் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து விட்டுக்கிறீங்க லிக்விடாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறீங்க, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இடித்து போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 4 கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த தன்மையால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டோடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணுங்க, உங்கள் வீட்டோடைய தலைவாசலை சுத்தம் பண்ணுங்க, வாசர் படிகளை சுத்தம் பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் மேலும் 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 தன ஆகர்ஷணத்திற்குரிய சக்திகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜவ்வாது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயமாக கிடைக்கும். இந்த நம்ம விளக்கேற்றக்கூடிய நெய் இருக்குது பார்த்தீங்களா, பசு நெய். இந்த பசு நெய்யோடு நீங்கள் ஜவ்வாதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமிக்கு விளக்கேற்றும் பொழுது அது மேலும் 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 உங்களுக்கு தன ஆகர்ஷணத்தை அதிகப்படுத்தும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை மூலப்பொருளும் 2 பூதத்தை இயக்கக்கூடியது தான். ஒன்று நிலபூதம், இன்னொன்று நீர்பூதம். இந்த 2 தன்மையில் உள்ளதை தான் நாம் லக்ஷ்மிக்குரிய பரிகாரங்களாகவும் சொல்கிறோம். இந்த பெருமாள் கோவிலுக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கும் போனால் இந்த 2 பூதம் தான் என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிலத்தில் வந்து காலால் கோடை கிழிக்காத அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தண்ணீரை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே சேகரிக்கக்கூடிய மண்ணை கூட ஒரு ஓரமாக கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு செடிகளில் கொண்டு கொட்டுங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு மனிதன் வந்து செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதற்கு அடிப்படை பஞ்சபூதத்தில் எந்த பூதம் என்பதை தெரிந்து கொண்டு இதெல்லாம் செயல்படுத்தினா ரொம்ப 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 நல்லா இருக்கும். இதனுடைய அர்த்தமாகத்தான் நம்மளுடைய செல்வத்திற்கே அதிதேவதையான மகாலட்சுமி தாயார் பார்க்கடலில் தோன்றியது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நிலமகளாகவும் அவள் என்ன பண்ணியிருக்கான்னா தோன்றியிருக்கிறார், அதாவது சீதை பிராட்டியாக. அப்போ மகாலட்சுமி 2 வடிவம் தான், ஒன்று நீரின் வடிவம், இன்னொன்று நிலத்தன்மையின் வடிவம். ஸோ நிலத்தையும் நீரையும் நாம் மூலப்பொருள்களாக நம்ம வாழ்வியல் முறையில் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம தெய்வமாக நினைத்து வணங்கினாலே நம்ம வீட்டில் அதிலிருந்து எடுக்கக்கூடிய செல்வ பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி, வைரம், இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போதுமே எப்படி இருக்கும், தேங்கி இருக்கும். இதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வெள்ளி பெட்டியில் பித்தளை பெட்டிகளில் நாம் வந்து தங்க நகைகளை வைக்கும் பொழுது அது நம்ம விட்டு அகலாமல் இருக்கும். நம்ம உடம்புல எப்போதுமே இந்த தங்கத்தை போட்டுக்கிட்டால் அது மேலும் மேலும் ஆகர்ஷணத்தை ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொன்ன காரணங்கள். இதன் அடிப்படையில் தான் இப்போ பெருமாள், திருப்பதி பெருமாள், மகாலட்சுமி தாயார் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்று நீர் தொடர்போடு இருப்பாங்க, இன்னொன்று நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய தங்க நகைகளை அவங்க உடம்புல அணிஞ்சிருப்பாங்க. அந்த கோவிலுக்கு போகும்பொழுது அதை நம்ம பார்த்தோம்னா அந்த நிலபூதமும் நீர்பூதமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகி அதன் விளைவாகத்தான் நம்ம செல்வத்தில் வளருகிறோம் என்பதையும் நம்ம புரிந்துக்கணும். ஸோ இது போன்ற அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து கடன் பிரச்சனைகள், எதனால் தோல்வி ஏற்படுகிறது அப்படின்ற பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லை. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும். ரொம்ப அருமையான தகவல் சார். முதல்ல தன ஆகர்ஷணம் அப்படின்றது என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது இல்லையா, அது தெரியாமையே கூட யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நல்ல தகவல், நன்றி. நல்லதுமா, மேலும் ஒரு அடுத்த பதிவோடு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகா.